வணக்கம் நேயர்களே, இன்று நாம் காணவிருப்பது மனித உரிமைகளின் பார்வையில் நிகழ்ச்சியில் அகில உலக மனித உரிமைகள் பாதுகாப்பு கவுன்சில் NGO அமைப்பின் சர்வதேச இயக்குநரும் மனித உரிமை ஆர்வலருமான டாக்டர் டி ஜேம்ஸ் சுகுமார் அவர்கள். வணக்கம் சார். இந்த செய்தியை கண்டிப்பா நீங்க பார்த்துக்கிறீங்க. பாகிஸ்தான், சீனா இந்த இரண்டு நாடுகள் தான் ஒரு இந்தியாவுடைய அச்சுறுத்தலை ஏற்படுது. இப்ப ஒரு 4 நாட்களுக்கு முன்பு வரையும் அந்த நம்மளுடைய எல்லை பகுதிக்கு வந்து சீனா அரசாங்கத்தால நம்மளுடைய வீரர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க. ஒரு மனித உரிமை ஆர்வலரா இது உங்களுடைய பார்வை? இது சுதந்திரமான நாடுகளிலிருந்து மறைமுகமாக சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் இந்த எல்லை பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது. இது நேரடியாக 2 நாடுகளும் இந்த பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்றால் இன்னும் பல உயிர்களை பலியிட வேண்டியது இருக்கும். ஆகவே பெரிய நாடுகள் அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகளின் முன்னிலையில் 2 நாட்டு தலைவர்களும் அமர்ந்து பேசி எல்லை பிரச்சனைக்கு தீர்வான பட்சத்தில் ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை தடுக்க முடியும். இல்லை என்றால் மனித உரிமையில் 2 நாட்டிலுமே மீறப்படுவதை நாம் கண்களாக பார்க்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுகிறது. இப்போ ஒரு பொதுவான ஒரு பிரச்சனை, ஒரு 2 பேர் சண்டை போடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல சட்டத்தின் மூலமாக அதை கொண்டு போய் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுதான் ஒரு மனித உரிமை அமைப்புடைய முக்கியமான நோக்கம். இப்ப இந்த ஒரு பிரச்சனை 2 நாடுகள் சண்டை போடுறாங்க, அந்த பிரச்சனையில ஐநா சபை தலையிடணும். இது இந்த இடத்தில் ஐநா சபையில் சீனா உறுப்பு நாடுகளாக இல்லாத காரணத்தால் ஐநா சபை சொல்வதற்கு அதிகாரம் இல்லை. அது ஐநா சபையினுடைய முழு அதிகாரமே ஆலோசனை வழங்குவது மட்டும்தான். எனவே அவர்கள் ஆலோசனையை சீனா கேட்பதற்கு வழி இல்லை. ஏனென்றால் இது 80 ஆண்டுகாலம் அவர்கள் தரக்கூடிய பிரச்சனையை ஐநா சபையில் முறையிட்டாலும் சர்வதேச நீதிமன்றத்தில் முறையிட்டாலும் தீர்வு காண்பது மிக கடினம். சீனா விட்டுக் கொடுத்து போகும்போது மாத்திரமே இதற்கான தீர்மானம் முடியும். அது சீனாவை விட்டுக் கொடுக்க யார் சொன்னால் விட்டுக் கொடுப்பார்கள் என்பதை கண்டுபிடித்து இந்தியா அந்த நாடுகளோடு தொடர்பு கொண்டு இப்பிரச்சனைக்கு தீர்மானம். இப்ப பொதுவாக பாத்தீங்கன்னா சார், சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது பெரும்பாலான நபர்களுக்கு தெரியாது. உண்மையிலே சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் என்னதான் பிரச்சனை? கிட்டத்தட்ட பல 100 மைல்கள் இந்தியாவிற்கும் சீனாவுக்கும் இடையிலே எல்லையாக இருக்கிறது. ஆங்கிலேயர்கள் சுதந்திரம் கொடுத்து செல்லும் பொழுது இந்தியாவிலே அவர்கள் எல்லையை வகுத்து எல்லை கோட்டை இந்தியா பாகிஸ்தான் பிரித்தது போல பிரிக்காமல் சென்றார்கள். அப்பொழுது தேசிய தலைவர்கள் பல பேர் சொன்னார்கள், சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் எல்லை கோட்டை இப்பொழுதே பிரித்து விடுங்கள். சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பாகவே இங்கிலாந்து ராணுவம் வலிமையோடு இருக்கிறது, அதை வைத்து பிரித்து விடுங்கள். இல்லை என்றால் இன்னும் சில ஆண்டுகள் கழித்து நாம் அதை செய்ய போகும்போது சீனாவும் ராணுவ பலம் பெற்றுவிடும், 2 நாடுகளுக்கு மோதல் ஏற்படும் என்று எத்தனை தலைவர்கள் சொல்லியும் அன்றைய காங்கிரஸ் தலைவர்கள் சுதந்திரம் வாங்குவது முனைப்போடு இருந்தவர்கள் இந்த எல்லை பிரச்சனையை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டது விளைவு கடந்த 1968ஆம் ஆண்டு யுத்தம் கிடைத்தது. தற்சமயம் அதே நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து கொண்டேதான் இருக்குமே ஒழிய முடிவதற்கு வாய்ப்பில்லை. 80 ஆண்டுகளுக்கு முன்பாக விட்டுவிட்ட நாம் செய்த தவற்றை மீண்டும் செய்யாமல் பிற நாடுகளோடு சேர்ந்து சீனாவை பணிய வைத்து இந்த காரியத்தை நம் எல்லை பிரச்சனையை தீர்வு காண வேண்டும். இப்ப இருக்கிற இன்னைக்கு நாள்ல சீனாவுடைய அதிபர் சொல்லியிருக்காங்க, அதாவது இந்தியாவை அழைச்சிட்டு வாங்க, நாங்க பேசுறோம், பேச்சுவார்த்தை மூலமா நாங்க தீர்வு காண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. சீனா இது பக்கத்து நாடு, நம்மளுடைய ஆக்கிரமிப்பு பகுதிகளை ஆக்கிரமிப்பு பண்றாங்க. அதனால 2 நாடுகளுக்கு நடுவில் போர் சூழல் ஏற்படுது. இதே பிரச்சனை பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கு என்ன சார் பிரச்சனை? பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை மெயின் ப்ராப்ளம் காஷ்மீர் தான் பிரச்சனை. காஷ்மீர் இந்தியாவினுடைய மிக உயரமான பகுதியில் இருக்கிறது. பாகிஸ்தான் காஷ்மீரை பிடித்தால் இந்தியாவோடு மோதுவது, ராணுவ ரீதியாக வெற்றி கொள்வது சுலபம். எனவே அவர் எப்பொழுதுமே காஷ்மீரில் அதிகமான வாழ்கிற மக்கள் முஸ்லிம் மதத்தை சேர்ந்தவர்கள் காரணத்தினால எப்படியாவது அதை காரணம் காட்டி பாகிஸ்தானோடு சேர்த்துக் கொள்வோம் என்றால் சுலபமாக இந்தியாவை ராணுவ ரீதியாக வெற்றி கொள்ள முடியும் என்ற ஒரே நோக்கோடு எப்பொழுதுமே தீவிரவாதிகளை தூண்டிக் கொண்டு காஷ்மீரை பிடிப்பதற்கு பிரச்சனையாக ஆகிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் கடந்த ஆண்டில அதற்கான ஒரு தீர்வு ஏற்பட்டு இருக்கிறது. இருந்தாலும் பாகிஸ்தான் மறைமுகமாக
காஷ்மீரை பிடிப்பதற்கு அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டேதான் இருக்கு. சார், இப்போ நீங்க இன்னும் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நீங்க பார்த்துருக்கீங்க, நேபாளுடைய அரசாங்கம் வந்து நம்மளுடைய இந்தியாவுடைய பகுதிகளில் வந்து பெரும்பான்மையா எடுத்துட்டு வந்து இந்தியாவுடைய ஆக்கிரமிப்பு பகுதிகளையும் அதே மாதிரி நேபாளத்தோடைய எல்லைகளையுமே பிரிச்சு ஒரு வரைபடமா கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு வந்து நாடாளுமன்றத்துல வந்து அதுக்கு வந்து அனுமதி கேட்டு சொல்லியிருக்காங்க, அவங்களும் சட்டமாக்கிட்டாங்க. இப்ப இதற்கு அடுத்து இந்தியாவுக்கு வந்து சாதகமா பாதகமா, அப்படியே பாதகம் வந்தா எப்போ எந்த ஒரு வடிவில் வரும்? நேபாள அரசு சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை மன்னராட்சியாக இருந்தது, இந்து நாடாக இருந்தது, எப்பொழுதுமே இந்தியாவுடைய நேச நாடாக இருந்தது. ஆனால் இன ரீதியாக பார்க்கும் என்றால் அவர்கள் மங்கோலிய இனத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் சீனர்களும் அவர்களும் உருவ ஒற்றுமையிலே ஒரே போல் இருப்பார்கள். அங்கு மன்னராட்சியை காலி செய்து அங்கு குடியரசை ஏற்படுத்தி இருந்தாலும் அது சீனாவின் உளவுத்துறை வேலை என்பது உலக நாடுகள் அனைவருக்குமே தெரியும். அந்த அரசாங்கத்தின் மூலமாக இந்தியாவுக்கு நுழைவதற்கு இப்பொழுது முதல் முயற்சி சீனா தான் மறைமுகமாக எடுத்துள்ளது என்பது கண்டிப்பா சார். இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பிரதமர் சொல்லியிருக்காங்க, அதாவது கொரோனா கூட எல்லாரும் வாழ பழகிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க உண்மையிலே கொரோனா கூட வாழ பழகிருக்கீங்களா? உங்களுக்கு வந்து உங்களுடைய பார்வையில கொரோனா எப்படி பண்ணுது? கொரோனா வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி, அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து உலக அளவில் இருக்கிறது. வாழ பழகி பிரதமர் சொல்ல தேவையில்லை, வாழ பழகி ஆக வேண்டிய கட்டாயம் பிரதமரே சொல்லவில்லை என்றாலும் கூட நானே மறுத்தாலும் கூட வாழ பழகி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற, அதனால கொரோனாவை ஒதுக்கி வைக்க முடியாது. சார், இப்ப இன்னொன்னு, இப்ப ஒரு தனி மனிதனை வந்து நீ வந்து வெளியே போகாத, நீ வந்து வீட்டிலே இரு, நீ எந்த ஒரு வேலையும் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றது ஒரு சாதாரணமா ஒரு அடிப்படை மனித உரிமை மீறல். இது இந்த கொரோனா சமயத்துல, இந்த அவசர காலத்துல இந்த அடிப்படை மனித உரிமை செல்லுபடி ஆகுமா? ஆகும். இது இந்த இடத்துல வந்து மனித உரிமை மீறல் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒருவர் வெளியே போய் அந்த கிருமியை பற்றி கொண்டு வீட்டுக்குள் வந்தால் வீட்டில் இருக்கிற அனைவருக்கும் அந்த நோய் பாதிப்பு ஏற்படுத்தும். நோயுள்ளவர் சமுதாயத்தில் வெளியே போய் பிறர் இடத்தில் சென்றால் பிறர்களும் பாதிக்கப்படுவார்கள். எனவே ஒரு தனிமனித உரிமை மறுக்கப்படுவது என்றால் அதை சுதந்திரம் கொடுக்கும் பொழுது அநேகருடைய உரிமை உயிருக்கு ஆபத்தாகிவிடும் என்ற சூழ்நிலையிலே எடுக்கப்பட்ட முடிவு மனித உரிமைகளுக்குள் வராது. கண்டிப்பா சார். சார், இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த கொரோனா அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து நீண்ட காலமா இருக்கு. இதனால வந்து தன்னார்வலர்கள், அதே மாதிரி அரசாங்க அதிகாரிகள், இப்ப சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் அனைவருமே நலத்திட்ட உதவி பண்றாங்க. உங்களுடைய மனித உரிமை அமைப்பின் மூலமாக நீங்க என்னென்ன நலத்திட்ட உதவி செய்வீங்க? இன்றைக்கு மதுரையில் 42 இடங்களுக்கு மேலாகவும் தமிழ்நாட்டில் பல பகுதிகளிலும் நாம் கபசை குடிநீரை கொடுத்திருக்கிறோம். அதற்கடுத்து அரிசி, காய்கறிகள் போன்ற அடிப்படை தேவையில் இருக்கிற மக்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு நேரடியாக சென்று வழங்கியிருக்கிறோம். அதற்கு உதாரணமாக இன்றைய தமிழக அமைச்சர் செல்வராஜ் அவர்கள் கூட நம்மோடு இணைந்து அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றார்கள். வரும் நாட்களில் கம்யூனிஸ்ட் எம்பி வெங்கடேஷ் அவர்கள் சேர்ந்து செய்ய வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். திமுக எம்எல்ஏ சரவணன் அவர்களையும் சந்தித்து நாங்கள் சேர்ந்து செய்வதற்கு அவர்களும் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் இந்த பணி செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் வருவார்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம். எல்லாத்துக்கும் தெரியும், பெரும்பாலுமே வந்து மனித உரிமை என்றால் என்ன அப்படின்றது வந்து ஏதோ ஒரு பள்ளியிலேயோ இல்ல கல்லூரியில படிச்சிருப்பாங்க. உண்மையிலே மனித உரிமை என்றால் என்ன சார்? ஒரு மனித உரிமை என்பது ஒரு தனி மனிதனுடைய அல்லது ஒரு குழுவுடைய உணவு, உடை, இருப்பிடம், சுயமரியாதை, நீதித்துறை, நிர்வாகத்துறை, காவல்துறை, சட்டத்துறை, அரசியல் துறை, ரவுடிகள் தனித்தனியாகவோ ஒன்று சேர்ந்தோ ஒரு தனி மனிதனோ ஒரு குழுவோ அவர்களை ஒடுக்கும் பொழுது அவர்கள் பட்சத்திலிருந்து பாதுகாப்பதுதான் மனித உரிமை. இப்ப வந்து ஒரு மனித உரிமை அமைப்பு அப்படின்னு சொல்றீங்க. இப்ப மனித உரிமை அமைப்புன்றது வந்து எப்படி சார்? இது வந்து இப்ப தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இருக்கு, மாநில மனித உரிமைகள் ஆணையம் இருக்கு, இப்ப நீங்களும் மனித உரிமையை தான் வச்சிருக்கீங்க. இது வந்து எப்படி சார் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? மனித உரிமை ஆணையம் இதனுடைய முக்கியமான பணி என்னவென்றால் காவல்துறைகள் அத்துமீறுவது, அரசு அதிகாரிகள் மக்கள் வரிப்பணத்திலிருந்து யாரால் சம்பளம் மாத ஊதியம் பெறுகிறார்களோ அவர்கள் மக்களுக்கு விரோதமாக மனித உரிமைகளை மீறும் பொழுது அவர்களை தேசிய அளவிலே மாநில அளவிலே அவர்கள் மீது நடவடிக்கைக்காக எடுப்பதற்காக வைக்கப்பட்ட அமைப்பு தேசிய மனித உரிமை ஆணையம், மாநில மனித உரிமை ஆணையம்.
மனித உரிமை கழகங்கள் நம்மை போன்ற நிறுவனங்கள் என்ஜிஓ இருப்பதற்கு காரணம் அந்த ஆணையங்கள் அரசு நிதி பெற்று நடத்துவதால் முழுவதுமாக அரசாங்கத்தில் தவறு செய்தவர்களை நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு சூழல் மறைமுகமாக இருக்கிறது என்பதை ஐநா சபை அறிந்து மனித உரிமை என்ஜிஓ அமைப்புகள் இருக்கும் பொழுதுதான் முழுமையாக ஒரு பிரச்சனைக்கு அரசு தொடர்பில்லாமல் அரசு செய்கிற தவறுகளை சுட்டிக்காட்ட முடியும், நிவர்த்தி செய்ய முடியும் என்று சொல்லி நிறுவனங்களை அமைப்பதற்கு ஐநா சபையிலே அனுமதி வழங்கியிருக்கிறது. இந்திய அரசாங்கமே மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்தின் மூலமாக நம்மை போன்ற இயக்கங்களை நடத்துவதற்கு அனுமதி அளித்திருக்கிறது. ஐநா சபையில் மேலும் இந்த என்ஜிஓ அமைப்புகளுக்கு மகுடம் சூட்டும் விதமாக ஐநா சபையில இந்தியாவை பற்றி மனித உரிமைகள் மீறல்கள், மனித உரிமைகள் அதனுடைய சூழல்களை பற்றி தெளிவான ஒரு அறிக்கை வேண்டும் என்றால் என்ஜிஓ அமைப்புகளுடைய அறிக்கைகளை மட்டும்தான் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆணையனுடைய அறிக்கையை ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் அரசு பணத்தை உதவி பெறுகிற காரணத்தினாலே. எனவே ஐநா சபையில் மனித உரிமை ஆணையத்தை காட்டிலும் நம்மளுடைய என்ஜிஓ அமைப்புகளுக்கு தான் அதிக மரியாதை இருக்கிறது. நாம் சொல்கிறதை உடனுக்குடன் திரட்டுகிறார். எனவே நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நாம் தீர விசாரித்ததற்கு பின்புதான் இந்த அமைப்புகள் செயல்படுகிறது. ஆணையம் தவறு செய்து நடவடிக்கை எடுப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது. நிறுவனங்கள் தவறு செய்தவர்களை சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்திலே ஆணையங்களிலே வழக்கு தொடர்ந்து தண்டனை வாங்கி கொடுப்பதற்கு அதிகாரம். சார் இப்ப ஒரு கொரோனா சமயத்துல அனைத்து இடத்துலயும் ஊரடங்கு போட்டிருந்தாங்க. இந்த ஊரடங்கு போட்டிருந்த இடத்துல ஒரு சாதாரண ஒரு நபர் ஒரு காவல்துறையிட்ட கைது செய்யப்பட்டாலோ அவர்கள் அந்த இடத்துல எந்த மாதிரியான ஒரு பின்விளைகளை அவர் சிந்திப்பாரு? உண்மையிலே சட்டம் என்ன சொல்கிறது ஊடகங்கள்? இந்த கொரோனா பீரியட்ல 144 அப்படின்னு போது 4 பேருக்கு மேல ஒரு இடத்துல கூடும்போது அவர்களை கைது செய்வதற்கு காவல்துறைக்கு அதிகாரம் இருந்தது. ஊரடங்கு என்று சொல்லும் பொழுது மக்கள் 3 அடி வீட்டை விட்டு வெளியே வந்தால் கூட அவர்களை கைது செய்வதற்கு அதிகாரம் இருந்தது. அவ்வாறு இருக்கும் பொழுது அவர்கள் சட்டத்திற்கு புறம்பாக உண்மையிலே மருத்துவ பணிக்கோ வீட்டுக்கு அத்தியாவசிய பொருள் வாங்குவதற்கோ செல்வார்கள் என்றால் காவல்துறை விசாரித்து அவர்களை அனுப்பிவிடுவார்கள். அதை மீறி சுற்றித் திரிகிறவர்களைத்தான் காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறது. அதே மாதிரி இப்ப கொரோனா வைத்து இப்ப உங்களுடைய மனித உரிமை சார்ந்த நீங்க மக்களுக்கு என்ன ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த? கொரோனா வைத்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மக்களும், ஒவ்வொரு மாவட்டமும், ஒவ்வொரு மாநிலமும் உணவு, உடை, இருப்பிடம் 3ஐயும் தங்களது மாநிலத்துக்குள்ளே தங்களது மாவட்டத்திற்குள்ளே உற்பத்தி செய்வதற்கு பழகிக் கொள்ள வேண்டும். அவ்வாறு இல்லாத பட்சத்தில் இறக்குமதி ஏற்றுமதி நம்பி இன்னும் வருகிற காலத்தில் வாழ்வோம் என்றால் இன்னும் பொருளாதாரம் அதாவது பாதாளத்தில் சென்றுவிடும். இது கொரோனா நம்ம கொடுக்கிற எச்சரிக்கை. நாம் சுயசார்பு பொருளாதாரத்திற்கு வர வேண்டும். அதே மாதிரி இப்ப இந்திய பொருளாதாரம் மிகவும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இப்ப ஒரு சாதாரண ஒரு நபர் வேலைக்கு போனாதான் அவர் சம்பளம் அப்படின்ற இடத்துல இருக்காங்க. இப்ப அரசாங்கம் சொல்றது எல்லாரும் வீட்டுல போய் இருங்கன்னா வேலைக்கு போய் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்ற ஒரு நிலையில இருக்கிறாங்க. எப்படி அந்த வேலைக்கு போகாம வீட்டுல போய் சாப்பிட முடியும்? அதை இன்னைக்கு ஒரு கார்ட்டூன் கூட போட்டிருந்தாங்க. கொரோனா வெளியே நிக்குது, வீட்டுக்குள்ள ஒரு இது வறுமைன்ற ஒரு சாத்தான் வீட்டுக்கு வருது. கொரோனான்ற ஒரு சாத்தான் பொம்மை வெளியே நிக்குது. அந்த வறுமைன்ற அந்த பொம்மை சொல்லுது, நீ இந்த வீட்டுக்கு வர்றதுக்குள்ள நானே அவனை பட்டினியாக்கி கொண்டுருவேன் அப்படின்னு. இன்னைக்கு இந்தியா மிகப்பெரிய சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. மனித வளத்தில் அதிகமான எண்ணிக்கை உள்ள நாடு என்ற பெருமை கொண்ட நாடு. இந்த சரியான முடிவு மத்திய மாநில அரசாங்கம் எடுத்து தனிப்பட்ட மனிதர்களுக்கு ஒரு குடும்பத்திற்கு 5000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் மாதம் கொடுக்கவில்லை என்றால் வருகிற நாட்களிலே கொரோனாவில் சாவதை காட்டிலும் பட்டினியால் சாவத விகிதம் அதிகமாயிருக்கும். சார் இன்னொன்னு இப்ப இந்த கொரோனா சமயத்துல குற்ற சம்பவங்கள் அதிகமாக நடந்திருக்கு அப்படின்னு காவல்துறை ஆணையாளர், மதுரை மாவட்ட காவல்துறை ஆணையாளர் சொல்லியிருக்காங்க. இதை எப்படி சார் தடுக்கிறது? இது கூடிட்டா இருக்குமா குறையும்? இது குற்றங்களை அமைதியா இருக்கும்போது என்ன சொல்றாங்க, இந்த சூழ்நிலையில அமைதியா இருக்கக்கூடிய இடத்துல ஒருத்தர் வேலை செய்யக்கூடிய தடுக்கும் பொழுது ஏதாவது ஒரு தவறுகளை செய்ய தொடங்கிடுவார்கள். அது ட்ரக் அடிக்டா இருக்கலாம், டைம் பாஸ் ஆகுறதுக்காக ட்ரக் அடிக்ட், இது விளையாட்டுத்தனமாக செய்யக்கூடிய குற்றங்கள். அதை காவல்துறை கண்டுகொள்ளவில்லை, யாரும் நம்மை பார்க்கவில்லை என்று செய்யும்போது அதனுடைய அளவு கூடிக்கொண்டே போகும். இதற்கு இன்னும் காவல்துறை எண்ணிக்கை அதிகப்படுத்தி ஆங்காங்கே அவர்களை பிடித்து தண்டனைகள் வழங்கும் பொழுது மாத்திரம்தான் இதை குறைக்க முடியும்.
சார் இப்போ இன்னொன்று இப்போ இந்த கொரோனா வந்து ஏற்கனவே நடுவில் கூட இங்கே போட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து அனைத்து எல்லா கடைகளையும் கூட்டி அதுக்குண்டான அந்த நேர காலநிலையை மட்டும் தான் வச்சிருந்தாங்க. இப்போ அதை வச்சதுக்கு அப்புறம் தான் இப்போ அதிகமாக ஆயிருக்கு. உண்மையிலே கொரோனா எதன் அடிப்படையில் இவ்வளவு வேகமாக வந்தது? கொரோனா வந்து கண்ட்ரோல் பண்றதுனால ஊரடங்கு போடுறதுனாலையும் கொரோனாவை கண்ட்ரோல் ஊரடங்கு போட முடியாது. மக்களுக்கு ஊரடங்கு போடலாம், கொரோனாவுக்கு போட முடியாது. நம்ம வீட்டுக்குள்ள இருந்தாலும் கொரோனா வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நேற்று ஒரு ஆய்வுல சொல்றாங்க 160 அடி வரை காற்றில் பறந்து செல்வது. அந்த ஒரிஜினலை வந்து கொரோனாவுடைய தன்மையை சொன்னா மக்கள் பயந்துருவாங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ள சொல்றாங்க. ஒரிஜினல் தன்மையை சொன்னோம்னா நாமளாக வீட்டுக்குள்ள இருந்துருவோம். சார் உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவழிச்சு எங்களுடைய அரங்கிற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு நன்றி சார்.